ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பட்டர் கார்லிக் ப்ரான்ஸ் தாங்க பண்ண போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப க்ரீமியாக நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க. ஸோ அதே அளவுக்கு லைட் காரத்தோட செம்மையாக இருக்குங்க. இதோட டேஸ்ட் ரொம்பவே செம்மையாக இருக்குங்க. இப்போ வாங்க ஒரு சூப்பரான பட்டர் கார்லிக் ப்ரான்ஸ் நல்லா க்ரீமியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்டர் கார்லிக் ப்ரான்ஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிற ப்ரான்ஸ் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு நல்லா பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ப்ரான்ஸ் அதில் போட்டுட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரான்ஸை போட்டுட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாதுங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணிங்க அப்படின்னா ரப்பரியாக போயிடும். ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பட்டர் கார்லிக் ப்ரான்ஸ் செய்கிறது டைம் ரொம்பவே கம்மிங்க. ஆனால் டேஸ்ட் அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு செம்மையான ரெசிபி இது. இப்போ ப்ரான்ஸ் ஒரு 3 to 5 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் தாராளமாக பட்டர் போட்டுக்கலாம். ஸோ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுட்டு ஒரு 10 பல்லு பூண்டை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. பூண்டு இந்த பட்டர்லேயே நல்லா வதங்கட்டும். ஸோ அந்த பூண்டு அந்த பட்டரோட அந்த ஸ்மெல்லு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது கூடவே பச்சை மிளகாய் காரத்துக்கு சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் பூண்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுட்டு நல்லா அந்த பட்டர்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைனா கட்டி பிடிச்சிரும். இப்போ மைதா மாவு நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. இப்போ பால் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ப்ரான்ஸ் இதில் போட்டுக்கலாங்க. இப்போ ப்ரான்ஸை போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸு இது மிளகாயை நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா ஒரு கொரப்பாக இருக்கும். ஸோ அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸு. இதை 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஓரிங்கான 1 ஸ்பூனு. ஸோ இது ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு இது கூடவே காரத்துக்கு மிளகுத்தூள் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அந்த கிரேவியை கொதிக்க விட்டுறலாங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த ப்ரான்ஸு அந்த கிரேவி எல்லாம் செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. ஃபைனலாக சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை மேலே தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இன்றைக்கி ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான க்ரீமி பட்டர் கார்லிக் ப்ரான்ஸ் தாங்க செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப செம்மையாக இருக்குங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பட்டர் கார்லிக் ப்ரான்ஸோட லைட்டாக லெமனை புழிஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. சப்பாத்தி ஃபுல்கா நான் இது கூடலாம் இந்த பட்டர் கார்லிக் ப்ரான்ஸை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு டைம் ப்ரான்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபுல்லாக விசிட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.